watching Aditya TV favorite show Aditya Vlogs. Okay, இனி நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா கோடை கொண்டாட்டத்துல இருக்கோம். ஆமா, இது எதுக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அடிக்கிற வெயில் மண்டை அப்படியே பிரிக்குது. ஆமா, அதனால என்ன பண்ணா நம்ம ஜஸ்ட் சில் பண்ண வந்திருக்கோம். இங்க உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பாத்து வைக்க சொன்னேன். பிரியா பாத்து வச்சியா? அஜய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபுட் ஸ்டால்லாம் இருக்கான். அது மட்டும் இல்லாம வேற ஒரு ஐட்டம் கூட இருக்கான். சௌந்தர்யா சொல்லுவா. ஃபுட் ஸ்டால் மட்டும் இல்ல, உள்ள நிறைய கேம்ஸ் அண்ட் ரைட்ஸ்லாம் இருக்கு. பெரியவங்களுக்கு தனியா, சின்னவங்களுக்கு தனியா. நம்ம எப்படியும் என்ஜாய் பண்ணுமோ அதே மாதிரி சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். சூப்பர். முதல்ல சில் பண்ண போறோம். அவ்வளவுதாங்க. சரிங்க, உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கம் ஆன், ஃபாலோ गाइस. கம் ஆன். சுருடா கேமராமேன் சுருடா வேணாம், அவர் தான் நம்ம நல்லா காட்டுறாரு, அதனால அண்ணன் சுருதாவல. ஓகே, இப்போ நம்ம எங்க இருக்கோம்? மதுரவாயில். இடத்தோட ஈவெண்ட் பேருங்க கோடை கொண்டாட்டம். எஸ், கோடை கொண்டாட்டத்துல இருக்கும். இங்க நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு, நிறைய கேம்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணலாம்னு இருக்கேன்னா பலூன் ஷூட்டிங் பண்ணலாம்னு இருக்கேன். ஆக்சுவலி நம்ம வந்து பெரிய பெரிய இதெல்லாம் ஷூட் பண்ணி பழக்கம், சின்னதாக பலூன் சுடுறது இல்லை. சரி, வந்து சௌந்தர்யக்காக சுட்டு காக்க போறேன், சுட்டு காட்ட போறேன். பட் ஆனால் ஒரு கண்டிஷன்ப்பா, நான் வந்து கண்ணு மூடி தான் சுடுவேன். கண்ணு மூடிட்டு? ஆமா, கண்ணை தான் சுட முடியாது. ஒண்ணு சுடலனால நான் கண்ணு மூடிட்டு சுட்டேன், அதனால வந்துச்சு. அதுக்காகலாம் கிடையாதுங்க, இங்க இருந்து இவ்வளவு தூரம் தாங்க. இதெல்லாம் சுட்டா எனக்கு அசிங்கங்க. சுடு சுடு சுடு. சரிங்களா? ஒத்த கையில தான் சுடுவேன், கண்ணு மூடி சுடுவேன். ஓகேவா பிரதர்? கண்ணு மூடி சுடுறேன். ஓகேவா? ஓகே, ப்ளூ தானே தம்பி? நான் கரெக்டா ப்ளூ பாத்துட்டீங்களா? கையெடுங்க. கரெக்டா ப்ளூ தானே? ஏடி சுட்டுமா? எனக்கு அசிங்கண்டா இது. ஐயோ, ரோல் பண்ணல. ஆக்சுவலி வந்து நம்ம கரெக்டாக சுடுவோம், பட் இங்கே லைட்டாக மிஸ் ஆயிடுச்சு. காலைல எக்ஸசைஸ் பண்ணல, அதனால தான். ஐயோ ஐயோ. சரி சௌந்தர்யா, இப்போ நீ சுட்டு வேட்றியா? ஏய், கண்டிஷன் என்ன வச்சுக்கோ, கண்ணு மூடி தான் சுடணும். கண்ணை மூடி சுடு. சவுண்டு நம்ம ட்ரைனிங் தான். இப்போ வந்து நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு புது கேம் விளையாடுறதா. இந்த கேம் எல்லாரும் விளையாண்டுருக்கோம். இவங்க கிட்ட என்னதான் கெஞ்சி கூத்தாடி கேட்டாலும் ஒண்ணு வாங்கி தர மாட்டாங்க. அட்லீஸ்ட் இதுல வின் பண்ணியாவது ஏதாவது வாங்கி தராங்களான்னு பாப்போம். எஸ், ஆக்சுவலி இந்த இது ரிங்க பக்கமா நான் வந்துருக்கோம் எல்லாருக்குமே. இது வந்து பீச்ல மோசம் ஆடிருப்போம் சின்ன வயசுல. இதை பார்த்து நான் சின்ன வயசு நான் வருது. சின்ன வயசு நான் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் தெரியுமா? 5 ரிங்கும் போட்டு பொருளை எடுத்துட்டு போயிடும் வீட்டுக்கு. என்ன கதை விடுறியா? எங்க வீட்டுல இருக்க பாதி பொருள் இந்த ரிங்கு போட்டு எடுத்துட்டு போன கேம் தான். சரி, ஓகே, போலாம். ஓகே பிரதர், நீங்க வாங்க பிரதர். திரும்பி இருக்காரு, இவர் தான் ஓனர் நினைக்கிறேன். பிரதர், ரூல் சொல்லுங்க பிரதர். 5 ரிங்ஸ் தருவோம். எந்த பிரைஸ் போறீங்களோ அந்த பிரைஸ் உங்களுக்கு. ஓ, 5 ரிங் தருவீங்க, அது எது போடலாம் எனக்கு தானே? அங்க பாருங்க, இவனு இருந்துச்சா? அவ்வளவுதான். ஓகேவா? இவரே நம்ம கூட ஜாயின் பண்ணிட்டார். அவ்வளவுதான், இவரு நம்மள தான் இன்னைக்கு. ஓகேவா? சரி பிரதர், நான் போறேன். ரூல்ஸ் என்ன போடணும், அவ்வளவுதானே? ஓகே, நான் போறேன் பிரதர். போட்டோ எனக்கு தான். ஓகேவா? உனக்கு 2, எனக்கு 3. ஓகேவா? நான் பெரிய பையன் இல்லை, அதனால எனக்கு. சரி, ஓகே, போலாமா? ஓகே, ரெடியா ப்ரோ? ஓகே மக்களே, பாத்துக்கோங்க. எது வேணும் சௌந்தர்யா? எது வேணும் சொல்லு, எது வேணும் உனக்கு? எதுடா வேணும்? எப்படி கேட்டாலும் தர மாட்டேன், எதையாவது போடு. சும்மா சொல்றேன். வாட்டர் பாட்டில்லாம் இல்லை உங்ககிட்ட? சரி, வாட்டர் பாட்டில் போடலாம். கீழே விழுந்துருச்சு. அதுதாங்க கேம். தட்டி விட்டுமா இல்லையா? ஹலோ பிரதர், அடுத்து ஆர்டர் பண்ணி எடுத்துவாங்க போங்க. அவ்வளவுதான். ஓகே, அடுத்து போடு. சௌந்தர்யா என்ன போட போற? ஏங்க நாச்சு அங்க போனேன். இது பாருங்களேன், வெயிட் இவ்வளவு பெரிய வெயிட் கொடுத்தா என்னங்க பண்ணுவாங்க? வெயிட் கம்மியா கொடுங்க. இப்ப நான் போடுறேன், இருங்க. அந்த டேங்க் போடுறேன். எங்க வீட்டுல டேங்க் இல்ல, சோ டேங்க் போடுறேன். போடுறேன் பிரதர், போட்டேன். எடுத்துறாங்க போங்க. வெயில் வந்து என் குப்பஸ் எல்லாம் உறிஞ்சிட்டே இருக்கு. என்ன பண்ற? அஜய், வெயிட் பண்ணு. அதுக்காக தான் உனக்கு ஒரு பிளேஸ் கூட்டி வந்திருக்கேன். என்ன பிளேஸ்னு கெஸ் பண்ணு. நல்ல குளுன்னு இருக்கும். அப்படியா? என்ன பிளேஸ்? நீயே சொல்லிட்டு டென்ஷன் இருக்கம்மா, சொல்லுமா. திரும்பி பாருடா. பெரிய சைஸ் ரெஃப்ரிஜரேட்டர். வா ஓடிடலாம். ரெஃப்ரிஜரேட்டர் இல்ல, ஸ்னோவால். ஸ்னோவால் தான்.
ரிலாக்ஸேஷன் என்னைக்குமே விரும்புறாங்க தான் இல்ல பிரியா? Yes. ஒரு சிரிப்பு Obviously. இருக்கணும், ஒரு குளிர்ச்சி இருக்கணும், ஒரு ஆட்டம் இருக்கணும், ஒரு பாட்டா இருக்கணும். இல்லன்னா வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யம் இருக்காது மக்களே. அதுவும் இந்த மாதிரி ஒரு சம்மர்ல இமேஜின் பண்ணி பாரு. ஆமா, அப்படியே ஐஸ் எல்லாம் மேல தெரிக்குது, கால்ல வந்து ஊத்து பார், நனைஞ்சிச்சு சட்டெல்லாம். உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு போனேன் நான் அங்க உட்கார்ந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். ஃபன் பண்ணி தான் வரவே மாட்டற வெளிய டான்ஸ் ஆடிட்டே இருக்க, அந்த குத்து குத்துறா. இதெல்லாம் சரியில்லை பிரியா. சரி ஓகே, போலாம் அடுத்து நம்ம போலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஃபன் ஃபுல்டா இருக்க மாதிரி ஒரு இடத்துக்கு போலாம். பிரியா என்ன பிரியா இது? அஜய் உன்னை குளுகுளுன்னு கூட்டி போயிட்டு வந்தல, நெக்ஸ்ட் அசுர தாலாட்ல கூட்டி போய் அப்படியே செம்மையா பயம்படுத்தணும்ல. இப்போ நாங்க வந்து அசுர தாலாட்ல இருக்கோம். ஏய் நல்லா சிம்பிள் கேமா இருக்கடா, ஏன்னா எல்லாம் கூப்பிடுறீங்க டேய். அப்பனே இந்த ரீல் எல்லாம் இங்க விடாதடி. ப்ரோ என்ன ரைடு? நான் ரன்னிங்லயே இறங்குவேன். ஹலோ, அடுத்த வாட்டி இந்த சின்ன ரைட்ல கூட்டு வராதீங்க, பெரிய ரைட்ல கூட்டு வாங்க. ஐயா எங்க புரியுதுங்களா? தலையில இருந்து குதிக்கிற மாதிரி அந்த மாதிரி ரைடா கூட்டு வாங்க. ஓகேவா? இதெல்லாம் தாலாட்டு படுற மாதிரி எனக்கு குழந்தையிலே பண்ணிட்டாங்க அதெல்லாம். தம்பி ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆனா நீ என்ன பார்த்து சிரிச்சுனே இருந்த மாதிரி இந்த ரைட்ல. ஆனா நான் எதுவுமே போயிடுறானே பயம் இல்ல. ஆனா நீ லாஸ்ட்ல உட்கார்ந்துட்டு இருந்தல. ஆமா, இவெல்லாம் முன்னாடி உட்கார்ந்துட்டு வந்து ஐயோ இறக்கி விடுங்கன்னு கத்திக்கிட்டு இருந்தான். அண்ணா பயந்தா நினைச்சியா? இல்ல சும்மா அடிச்சேன். நீ அப்படி நினைச்சிடாத. அண்ணா தைரியசாலி. அவன் கிட்ட இன்னொரு டைம் போறீங்களான்னு கேளு. உனக்கு டைம் அண்ணா வேணாம் தம்பி, நீ போயிட்டல, நீ சந்தோஷமா இருக்கல, அது போதும். வா. Thank you. நீங்க எப்படி இருந்துச்சு? கத்துனீங்க இல்லையா? பயமா தானே இருந்துச்சு. மேல கடைசியில போகும்போது ஐயோ கடவுளே. ஆனா இவங்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? அவங்க பயப்படுறாங்க. Thank you. பின்னாடி அப்படியே திரும்பி பார்த்தனா தெரியும் ஒரு ஃபிஷ் பார்க். ஓகே, அங்க போய் நம்ம ரிலாக்ஸ் பண்ண போறோம். வா, மசாஜ் எல்லாம் பண்ணுவாங்களே. ஐ போலாம் வா. வாடா அஜய், இங்க பாரு எப்படி இருக்கு அஜய். ஏய் கால் ஆட்டாத, பிரானா வந்து கடிக்கிற மாதிரி இருக்கு என் காலை. கால ஆட்டினா தான் அந்த ஃபீல் இருக்கும். ஐயோ நைட்ல இந்த கனவா வருமே. பிரானா படம் பாத்திருக்கியா? அஜய் நீ இங்க பாரு அஜய். நான் பார்க்க மாட்டேன். அஜய் நான் எடுத்து இப்படியே மேல விட்டுருவேன். ஏ கூசது கம்மல. என்னடா ரியாக்ஷன் இது? இது கூச்சமா இருக்கு. வற்புறுத்தி எனக்கு கொண்டு உட்கார வச்சிட்டு, சரி இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அதையாவது சொல்லு மக்களுக்கு. இதோட ஹெல்த் பெனிஃபிட் எல்லாம் நீ கேட்டேன்னு வெச்சுக்கோங்க, நீனே டெய்லி வந்து பண்ணுவ. ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம கால்ல இருக்க டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். செகண்ட் திங் வந்து நம்ம கால் வலி எல்லாம் இருக்கும்ல, அதை சரி பண்ணுவோம். அப்புறம் நிறைய பீப்புளுக்கு இந்த ஃபிளாட் லெக் ப்ராப்ளம்லாம் இருக்கும். எனக்குலாம் ஃபிளாட் லெக் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி பீப்புளுக்கெல்லாம் வந்து ஈஸியா வந்து நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்றது, நம்மளுக்கு ஒரு குணமாகிற ஒரு ஃபீல் கொடுக்கும். ஓகே, நம்மளுக்கு வந்து கொஞ்ச நேரம் போனா ரிலாக்ஸா இருக்கும். நம்ம பெடிக்யூர் பண்ணா கூட அந்த ஃபீல் இருக்காது. பட் ஆனா இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா வந்து இந்த ஃபிஷ்ல எல்லாம் வச்சு பண்றோம்ல, சோ அதனால அந்த ஃபீல் செம்மையா இருக்கும். இந்த ஃபிஷ் பேர் என்ன தெரியுமா? தெரியாது, நீ சொல்லு. அதிகம் நீ போய் கேளு, அவரை கூப்பிட்டு கேளு. அண்ணா என் காலை கடிக்கிற ஃபிஷ் பேர் என்னன்னு கேக்குறாங்க. அண்ணா காணாங்கத்தாவா? காரா ரூபா ரெண்டு பேர் வச்சிருக்கீங்களா தனித்தனியா? பரவாயில்லையே. ஓகே, நம்ம கோடைக்கானத்துல வந்து அடுத்து வந்து சூப்பரான ரைட்ல தான் வந்திருக்கோம். அதாவது வந்து இங்க இருக்கிறதுல ரொம்ப ஹைட்டான ரைடும் ரொம்ப சூப்பரான ரைடும் இதுதான், பாத்துக்கோங்க. ஆக்சுவலா இந்த ரைடுக்குலாம் நீ சுத்தமா பயப்பட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் நான் வந்து சின்ன வயசுல நான் வந்து தூங்க வராது எனக்கு சின்ன வயசுல. அப்ப இதெல்லாம் போட்டு தாளாட்டுவாங்க என்ன. நான் இதெல்லாம் ஆடுவேன். சோ உங்களுக்காக நான் இங்க மேல போய் பாக்குறேன். வாங்க நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கம் ஆன். பயப்படாதீங்க. நம்ம வந்து அண்ணா பயமா இருக்கு. நானு சத்தியமா பயமா இருக்கு. லூஸ் ஏய் போய்டி. உண்மை பயமா இருக்கு. நான் ஒரு நிமிஷம் கட் பண்ண. ஏறு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இது வேணாம் சத்தியமா சவுண்ட் வேணாம் சவுண்ட். அப்பா ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கீழே விளையாடலாம் நானே, மேல வேணாம். விக்கி பதட்டப்படாத, நான் இருக்கேன். கண்ணை முடிக்கணும்டா சாமி. இந்த மாதிரி பயமா இருந்தா என்ன பண்ணிடணும்? ஃபர்ஸ்ட் கண்ணை முடிக்கணும். கண்ணை தரக்கூடாது. கண்ணை திறந்தா தானே பயமா இருக்கும். இப்ப கண்ணை திறந்துக்கலாம். கீழே கண்ணை திறந்துக்கலாம். ஐயோ டைட் பண்ணி ஐயோ அதெல்லாம் பயப்பட மாட்டேன். சும்மா கண்டென்ட்காக தான் அதெல்லாம் அப்படி பண்றது, வேற ஒண்ணும் கிடையாது. வீக்னஸ் வெளியே உனக்கு பின்னால வீராப்பு தேவையில்லை.
எங்க 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 கேமராமேன் எங்க? எஸ் நான் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேமரா இங்கே தான் இருக்கா, இங்கே வர சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லை, மேலே போனதில் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, தலை சுத்தல் ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு, ஆளுக்கு அள்ளு விட்டுருச்சு. அதனால லைட்டாக கொஞ்சம் பயமா இருந்தது. பட் அதுக்கப்புறம் சூப்பர் ஆயிடுச்சு, நல்லா இருந்ததுப்பா, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பா, ஜாலியாக இருந்தது. உனக்கு வந்து தாளாட்டுற மாதிரி இருக்குன்னு அதாவது சின்ன வயசுல தாளாட்டினதுல இப்போ மறந்துட்டேன், அவ்வளோதான். சரி வாங்க அடுத்த ரைடு போவோம். ஓகே, மாயம் இல்லை மந்திரம் இல்லை. இப்போ பாருங்க நைட்ரஜன் பிஸ்கெட். சூப்பரா இருக்கு. எவ்வளவு பிஸ்கெட் சாப்பிட்டுருக்கோம், ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மோக் பிஸ்கெட் சாப்பிட்டுருக்கோம். சூப்பரா இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா. தம்பி உன் பேர்டா? இன்னாஸ். இனாஸா? சரி, நாங்க வாயில போட்டா எப்படி புகை வருது? என்ன ஊத்துறீங்க இதுல? நைட்ரஜன் நைட்ரஜன் லிக்விட். ஓ, லிக்விட் ஊத்துனா புகை வருதா? அதுக்கப்புறம் எப்படி திருப்பி வெளியே போயிருமா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எதுவும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை. நீ குடிச்சிருக்கீங்க நைட்ரஜன் லிக்விட? குடிக்கலாம் கூடாது, பிஸ்கெட் மட்டும் தான் சாப்பிடணும். பிஸ்கெட் மட்டும் சாப்பிடணும். ஓ, அதெல்லாம் புகை வருதா? சூப்பர், நல்லா இருந்துச்சு தம்பி. தேங்க்ஸ் ஐயா. சில்லி பாபிக்கு ஒன்று, பெப்பர் பாபிக்கு ஒன்று. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் பையா. டக்குனு எடுத்துட்டு வந்துட்டாங்கப்பா. அடுத்தது பைனாப்பிளா? ஓ, பைனாப்பிள் பாபிக்கு இங்கே பாருங்கப்பா. எப்பா சரி, நீ என்ன சாப்பிட்டு சாப்பிட்டு ஓகேவா? எதுக்கோ ஓகே, இது மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எஸ் மக்களே, பைனாப்பிள் ஜூஸ் குடிச்சிருக்கேன். பைனாப்பிள் பாபிக்கு ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். நல்லா இருக்குப்பா, எலும்பே இல்லாமல் இருக்குப்பா. இந்த பீஸில் எலும்பே இல்லை, நல்லா இருக்கு. ஸோ ரொம்ப நாளாக வந்து என் கண் வந்து உறுத்திட்டே இருக்கேன், வயிறு வந்து கேட்டுகிட்டே இருக்கு. எங்க சாப்பிடாதீங்கன்னா நாங்க பண்றது? பீஸ் வச்சு சாப்பிடாதீங்கன்றாங்க கேமராமேனு. நான் சாப்பிடுவோம், வாங்க வாங்க சேஸ் பண்ணிக்கலாம். சேஸ் பண்ணிக்க, கமான். சியர்ஸ் மக்களே, உங்களுக்கு ஒரு சேஸ். சியர்ஸ். நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி. பின்னாடி இருந்து எங்க டைரக்டர், கேமராமேன் எல்லாமே வாய் திறந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வாய் சாப்பிடுவோமா? அப்படி சாப்பிடக்கூடாது, கை கூட. சூப்பரா இருப்பா. ஹைரா ஹைரா ஹைராபா, ஹைரா ஹைரா ஹைராபா, 50 kg தாஜ்மஹால் எனக்கா. எஸ், அதாவது சென்னையில் ஆரம்பிச்ச லாகு டெல்லியில வந்து நிக்கிறீங்க பாருங்க. இங்க பாருங்க, டெல்லியில. டேய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? ஹிந்தி கரானா ஹிந்தியில பேசுங்க, அவ்வளவுதான். ஓ சரி சரி, அங்கதான் இருக்கும், கோடைக்குணல் தான் இருக்கும். ரைட்லாம் சூப்பரா இருந்ததுப்பா, செம்மையா இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது? ஐயோ, பயம் காமிச்சிட்டாங்கப்பா நமக்கு. முதல்ல கால்லாம் மேல போட்டு உட்கார்ந்துங்க, அதுக்கப்புறம் குடலு வெளிய வர மாதிரி ஆயிடுச்சு. அத 2 கிட்னி அவனுக்கு கீழ விழுந்தது. அது யூஸ் இல்ல, அவங்க கிட்ட இருந்து யூஸ் இல்ல, வெளிய வந்து யூஸ் இல்ல. எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் வந்து ஷோ முடிய போகுது, மக்கள் எல்லாம் கொஞ்சம் ஹாப்பியா இருக்க போறாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல முடிய போகுது, இந்த ஷோ பார்த்து ஹாப்பியா இருப்பாங்க தான். ஓகே மக்களே, மீண்டும் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கும் வேற ஒரு டிஃபரெண்டான vlogல பார்க்கலாம். Until bye from இது ஆதித்யா vlogs. Bye.